அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உலகின் 8வது அதிசயம் என பாராட்ட பெற்ற ஹெலன் கெல்லர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறைத்தான் கேட்க போகிறோம். ஹெலன் கெல்லர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் அரசியல் ஈடுபாடு கொண்டவராகவும் விளங்கினார். அவரை காண வந்த ஒருவர் அவரிடம், உங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றை பெற விரும்பினால் அஃது என்னவாக இருக்க வேண்டுமென கேட்பீர்கள் என்று கேட்டார். இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என கேட்பேன் என்றார் ஹெலன். பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் பேசும் திறனும் வேண்டும் என கேட்பார் என நினைத்தவருக்கு பெருத்த ஏமாற்றம். ஆம், ஹெலன் கெல்லரின் கண்கள் பாரா, காதுகள் கேளா, வாய் பேசாது. 19 மாத குழந்தையாக இருந்தபோது ஏற்பட்ட கொடிய நோய் அவரது 3 புலன்களையும் பறித்து கொண்டது. ஹெலன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலாத இருண்ட உலகில் வாழ வேண்டியதாயிற்று. 6 வயதான போது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உதவியால் பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்ந்தார். அங்கு பணிபுரிந்த அன்னி சல்லிவான் என்பவர் ஹெலனுக்கு ஆசிரியராக வாய்த்தார். 3 புலனற்றவர் என்பது தெரிந்தும் ஆசிரியர் அன்னி தன்னம்பிக்கையுடன் அவருக்கு கற்பிக்கத் தொடங்கினார். அவர் முதலில் பொருட்களின் பெயரை ஒவ்வொரு எழுத்தாக ஹெலனின் உள்ளங்கையில் தம் விரல்களால் எழுதி கற்பித்தார். பின்னர் ஹெலன் அன்னியின் குரல் வளையின் மீது கை வைத்து ஒலி அதிர்வுகளின் மூலம் எழுத்துக்களையும் சொற்களையும் அறிந்து கொண்டார். அதன்பின் பாஸ்டனில் உள்ள ஹோரஸ் மான் காது கேளாதோருக்கான பள்ளியிலும் நியூயார்க்கில் உள்ள ரைட் ஹீமாசன் பள்ளியிலும் முறைப்படி பயின்றார். பிரெய்லி முறையில் எழுதவும் படிக்கவும் கற்றார். அவர் தனக்கென தனியாக தயாரிக்கப்பட்ட தட்டச்சு இயந்திரத்தினை பயன்படுத்தினார். ஆசிரியை அன்னி அளித்த பயிற்சியின் பயனாக கேம்பிரிட்ஜ் ரெட் கிளிஃப் கல்லூரி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று இளங்கலை பட்ட வகுப்பில் சேர்ந்தார். பட்டமும் பெற்றார். இத்தகைய மாற்றுத்திறனாளர்களுள் முதலில் பட்டம் பெற்றவர் இவரே. இவர் பல நூல்களை எழுதினார். போர்களை எதிர்த்து உலக நாடுகள் பலவற்றிற்கும் சுற்றுப்பயணம் செய்தார். ஹெலன் தனது வாழ்நாளை கண்ணிழந்தோர் மற்றும் காது கேளாதோர்க்காகச் செலவிட்டார். அதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தார். அவர்களுக்கென உலகமெங்கும் பள்ளிகள் திறக்கச் செய்யும் பொருட்டு மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியுடன் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஹெலன் கெல்லர் நிதி என ஒன்றை தொடங்கி அதில் சேர்ந்த தொகையான ரூபாய் 1.5 கோடியை அப்பள்ளிகளுக்கு வழங்கினார். பார்வையற்றோருக்கென தேசிய நூலகம் ஒன்றனை உருவாக்கி உலகம் முழுவதிலும் இருந்து நூல்கள் வந்து குவிய ஏற்பாடு செய்தார். தன்னைப் போல அவர்களும் மீட்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் 88 வயது வரை அயராது உழைத்தார். வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது. இவ்வாறு கூறிய ஹெலன் அந்நம்பிக்கையை மெய்ப்பிப்பது போல், நீங்கள் கண் பார்வை அற்றவராகவும் காது கேளாதவராகவும் இருந்தும் கூட எப்படி உங்களால் சாதிக்க முடிந்தது என விக்டோரியா மகாராணி ஹெலனிடம் கேட்டபொழுது, அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்தான் என்று கூறினார். என 3 புலன்களை இழந்ததால்தான் எனக்கு அவர் ஆசிரியராக கிடைத்தார் என பதிலளித்தார். ஆசிரியர் அன்னி இல்லாவிட்டால் ஹெலனை இவ்வுலகில் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஆசிரியர் அன்னி 1930ஆம் ஆண்டு இறந்துவிட தனது மொழிபெயர்ப்பாளர் பாலி தாம்சன் என்பாரிடம் உதவியுடன் வாழ்ந்து வரலானார். ஜப்பான் முதலான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஹெலன் வாஷிங்டன் நகரின் புகழ்பெற்ற பெண்மணியாக திகழ்ந்தார். ஹெலன் கெல்லர் மனிதர்கள் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் எதையுமே முதன்மையாக கருதுவதில்லை. எதையாவது இழந்த பிறகுதான் அதன் அருமையை உணர்கிறார்கள். மனிதர்கள் பார்த்தல், பேசுதல், தொடுதல், முகர்தல்,
கேட்டல் ஆகிய ஐம்புல உணர்வுகளை இயற்கையாகவே பெற்றிருக்கிறார்கள். இந்த உணர்வுகளின் மதிப்பை புரிந்து கொள்ளும் ஆற்றல் பலருக்கு இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவை என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் என்பார். ஒரு நாள் இரவு ஹெலன் கெல்லர் கடவுளின் அருளால் 3 நாள் மட்டுமே தமக்கு பார்வை கிட்டியதாக கனவு கண்டார். அதற்கே அவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார். முதல் நாள் கண்ணொளி கிடைத்ததும் முதலில் பார்த்தது அவரின் கல்விக்கண் திறந்து வைத்த ஆசிரியரின் முகத்தையே. அவரை சந்தித்ததற்கு பின் தமது ஆசிரியர் பொறுமை, அன்பு, இரக்கம், துணிவு, தன்னம்பிக்கை ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதை உணர்ந்தார். ஆசிரியரை பார்த்ததற்கு பின் அவர் தமது உயிர் தோழிகளை சந்தித்தார். அவர்களின் கள்ளங்கபடமற்ற அழகான முகத்தை கண்டார். வீட்டிற்கு வந்து வீட்டிலுள்ள சின்னஞ்சிறு பொருட்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் பார்த்தார். அவற்றுள் சில வண்ணப் பொருட்களையும் சுவரில் மாட்டப்பட்டிருந்த அழகிய ஓவியங்களையும் அலமாரியில் அடுக்கி வைக்கப் பெற்றிருந்த புத்தகங்களையும் கண்கொட்டாமல் பார்த்தார். அன்றைய மாலை பொழுதில் வெளியில் நடந்து செல்லும்போது மரங்களின் அழகையும் இயற்கையின் அழகையும் கண்டுகளித்தார். வீட்டிற்கு வரும் வழியில் பக்கத்து வீட்டுக்காரரின் பண்ணையில் மக்கள் சிலரையும் குதிரைகளையும் கண்டார். மாலை பொழுதில் கதிரவன் மறையும் காட்சியை கண்டு மகிழ்ந்தார். வீட்டிலுள்ள மின் விளக்குகள் அவரை கவர்ந்தன. அவை அவருக்கு மகிழ்ச்சியை தந்தன. பகலில் கண்ட பல்வேறு காட்சிகளில் மனம் ஈடுபாடு கொண்டிருந்ததால் அன்றிரவு அவருக்கு ஆழ்ந்த உறக்கம் வரவில்லை. 2வது நாள் ஹெலன் கெல்லர் கதிரவன் தோன்றுவதைக் கண்டார். அன்று நியூயார்க்கில் உள்ள அருங்காட்சியகத்தைக் கண்டு இயற்கை வரலாற்றை தெரிந்து கொண்டார். அருங்காட்சியகம் அவருக்கு உலக மரபியல் வளர்ச்சியை அறிந்து கொள்ள பேருதவியாக அமைந்ததை எண்ணி மகிழ்ந்தார். அடுத்து பெருநகர பொருட்காட்சி சாலைக்கு சென்றார். அங்கு இடம்பெற்றிருந்த புகழ்பெற்ற கலைஞர்கள் லியனார்டோ டாவின்சி முதலானோர் ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் கண்டு மகிழ்ந்தார். பிறகு ஒரு நாடகத்தை காண விரும்பினார். அதில் ஜோசப் ஜெபர்சன் நடித்த திரைப்படம் ஒன்றை பார்த்தார். அதில் ஜெகப்பிரியாவுடைய கதைமாந்தரின் நடிப்பு அவரை பெரிதும் கவர்ந்தது. நடிகர் வசனம் பேசிய முறை, உச்சரிப்பு, முக வெளிப்பாடு ஆகியவை அவர் மனத்தை விட்டு அகலவில்லை. அன்றிரவு அமைதியாக அவர் உறங்கினார். 3வது நாள் நகரின் கிழக்கு பக்கத்தில் உள்ள ஆற்றுப்பாலத்தை உற்று நோக்கினார். ஆற்றில் படகுகளையும் அதில் செல்லும் மனிதர்களையும் கண்டார். பின்பு நியூயார்க்கில் உள்ள கம்பீரமான இரட்டை கோபுர கட்டடத்தை கண்டுகளித்தார். அவர் மக்களின் முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பார்த்து புரிந்து கொண்டார். 5வது நிழற்சாலையிலுள்ள கடைத்தெருக்களை எல்லாம் பார்த்தார். சிறிய சுற்றுலா மேற்கொண்டார். பூஞ்சோலைகளையும் குடிசைகளையும் தொழிற்சாலைகளையும் கண்டார். இக்காட்சி அவருக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியை மறுபுறம் துன்பத்தையும் அளித்தது. ஹெலன் சொன்னார், எனது கண்கள் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முதலாக கண்டன. அன்றைய முடிவில் ஒரு நகைச்சுவை நாடகத்தை கண்டார். ஏனெனில் கண் பார்வை மறைவதற்கு முன்பு மகிழ்ச்சியான ஒன்றை மட்டுமே கண்கள் காண வேண்டுமென விரும்பினார். நம் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு பார்வை. அதனை இன்னும் சற்று நேரத்தில் இழக்கப் போகிறோம் என்ற உணர்வோடு கற்பனை செய்து பார்த்தால் அதன் அருமையை நம்மால் உணர முடியும். 3 நாளிலும் தாம் உணர்ந்தவற்றை நமக்கு பாடமாக உணர்த்தினார். 3 நாள் பார்வை கிடைத்ததற்கே முழு பயனையும் என் கண்கள் கண்டன. அப்படியானால் வாழ்நாள் முழுவதும் பார்வையுள்ளவர்கள் எவ்வளவு சாதனைகள் செய்ய முடியும் என்பதை எண்ணி பாருங்கள் என்பதை உணர்த்தினார். 1880 ஜூன் 27 அமெரிக்காவில் உள்ள அலபாமா மாகாணத்தில் துஸ்பிகும்பியாவில் பிறந்து சாதனையாளராக திகழ்ந்த ஹெலன் 1968 ஜூன் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது உடல் வாஷிங்டனில் அன்னி பாலி ஆகியோரது உடல்களுக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறு துன்பமோ தடையோ இழப்போ ஏற்பட்டாலே மனமுடைந்து மூலையில் முடங்கி போகும் நமக்கு ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை வரலாறு தன்னம்பிக்கையை தரும் என்பதில் ஐயமில்லை.
உடல் நலத்தோடு இருப்பவர்களே செய்யவியலாத அரிய சாதனைகளை புலன்களை இழந்த ஹெலன் செய்தார். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. நன்றி.